பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம்ம உபவாசிக்கிற நாள். எல்லா சபைகளிலேயும் கூட 3 நாட்கள் உபவாச ஜெபம் வைப்பாங்க. இது ஒருவேளை முதல் நாளாக இருக்கலாம். இந்த முதல் நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல சபையில் ஒரு அறிவிப்பு வரும்போது பரிசுத்தர் உபவாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நாள் ஒருவேளை உபவாசத்து பழகாதவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிற இடமாகவும் இருக்கலாம். ஆரம்ப நாட்களில் ஒரு சகோதரி சொல்லுவாங்க, எங்கள் வாழ்க்கையில் உபவாசங்கிறதே எனக்கு தெரியாது, வீட்டில் உபவாசம் இருக்கும்போது பசிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நாங்கள் சாப்பிட்ருவோம், உபவாசம் இருக்கிறோம் சொல்லுவோம், சாப்பிட்ருவோம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லுவாங்க. அந்த நாட்களில் நாங்கள் காலையில் 10 மணி துவங்கி சாயந்தரம் 4 மணின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கூட அந்த டைமே பார்க்காம ஜெபித்த காலங்கள் இருந்துச்சு. இந்த நாட்களில் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் 10 மணி முதல் 4 மணி வரைக்கும். அதுலேயே வெரைட்டியாக ஆவியானவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். அதுலேயே சுய பரிசோதனை, துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், வேத வசனங்கள், அதை டிஸ்கஸ் பண்ணுகிற நேரங்கள். எல்லாரும் என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் அடுத்த நாள் கட்டாயமாக பைபிள் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கதை, சின்ன காரியங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கதை பேசுகிறதோ தன்னுடைய ஓன் ஸ்டோரி பேசுகிறதுக்கோ நேரமே இல்லாதபடி 10 மணி முதல் 4 மணி வரைக்கும் தனியாக அவங்கவுங்க அங்கங்கே உட்கார்ந்து, எங்களுடைய சர்ச்சில் இருக்கிற இடம், வெளியே இருக்கிற இடம், எங்கேயாவது உட்கார்ந்து தேவனோடு அவங்க பேசி குறிப்புகளை, தேவன் கொடுக்குற குறிப்புகளை எழுதி ஜெபிக்கிறது எங்களுடைய வழக்கம். இந்த தடவை கொஞ்சம் லாங்காக டைம் வைக்கலாம் அப்படி சொல்லி யோசித்துருக்கு. மற்றவங்க சில பேர் லிங்க்ல வருவாங்க, மற்றவங்க வருவாங்க, சர்ச்சில் வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோன்கள் வச்சுருக்கவங்க இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம எங்கே இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எந்த சபைக்கு போனால் என்ன, எல்லாரும் கர்த்தரை அறியணும், எல்லாரும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நாங்கள் இப்படி பிளான் பண்ணி இருக்கிறோம். இதில் இந்த நாளில் ஒரு வேளை உபவாசம் இருக்கும்போது நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபவாசம் வெளியே தெரியாமல் இருக்கணும்னா என்ன செய்ய, நல்லா முகத்தை கழுவி எண்ணெய் பூசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவனை வச்சுக்கோ சொல்லி சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் உபவாசம் இருக்கும்போது என்ன நடக்கும், உள்ளான மனிதன் பலனடைவான், ஆனால் அவுட்வேர்டாக இருக்க பாடி கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 7:10 துக்கம், எந்த வகை துக்கம் நீங்களும் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை தான் இன்னைக்கு ஆராய போகிறோம். முதல் நாளில் நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இப்போ துக்கம் எதுக்கா வருது? 2 வகை துக்கம் நம்ம பார்த்தோம் இல்லை. இன்னைக்கு எனக்கு இருக்கிற துக்கம் எப்படிப்பட்டது யோசித்து பாருங்க. உங்களுக்கு இருக்க துக்கம் எப்படிப்பட்டது? நம்ம சின்ன போர்ஷன் பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுறதுக்கு இடமே கிடையாது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்போ அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் ஆதி காலத்துல இருந்தாங்க. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எரேமியா போல ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இந்த நாட்களில் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த காரியங்களை கேட்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருப்பது கிடையாது. சில நேரம் நமக்கு கூட விருப்பம் இருக்கிறது கிடையாது தான். ஆனால் அதன் மூலம் நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்க்கும்போது அன்னைக்கே நம்ம கேட்டிருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசித்து அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் சில நேரம் உடைக்கப்படுவோம். தேவனுடைய அன்பினால் நம்முடைய தகுதி இல்லாத நிலைமைகளை உணர்ந்து சில நேரத்தில் நம்ம கண்ணீரோடு தேவனை ஆராதிப்போம். அந்த நேரத்தில் ஒரு துக்கம் வரும். எப்படி இந்த ஆயக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும். அவர் கிருபை இல்லாமல் நம்மளால உலகத்துல எப்பாவது வாழ முடியுமா? இவ்வளோ வினாடி கூட வாழ முடியாது, ஒரு வினாடி கூட வாழவே முடியாது. அப்போ ஏன் மேலே இவ்வளவு பாசமா, இவ்வளவு அன்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுது. சில நேரம் பாருங்க, ஏன் துக்கம் வருது அப்படின்னா, எல்லாரும் உதவாதவள் என்று தள்ளி விடும்போது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நடக்கிற ஒரு சம்பவம் தான்.
அப்போ எப்பவுமே இந்த உலகத்தின் அரவணைப்பு, ஒரு அன்பான பேச்சு, புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. அதை கட்டாயம் அந்த பாதைகள் ஒருவேளை மாறிதான் போகும். ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்களா, ஆண்டவருடைய அருமையான பாடல் ஒண்ணு, நம்ம அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். உங்களுக்கு கூட நல்லா பிடிச்சிருக்கலாம். உணர்ந்து பாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவர் உங்களை என்னையும் நிரப்பி பயன்படுத்த முடியும். உபத்திரவப்படுகிறதுக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப உபத்திரவங்களை குறிச்சு மேன்மை பாராட்டுகிறாரு. தாவீது, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருமே மேன்மை பாராட்டுகிறாங்க. இன்னைக்கு இந்த வருஷமெல்லாம் நம்ம கடந்து போன பாதையில நம்ம எப்படிலாம் போனோம், எவ்வளவு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க நம்ம யோசித்து பார்த்தாலும் இந்த எவ்வளவோ நன்மைகளை பெறும்போது நிச்சயமா எனக்கெல்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குதா, நாளைக்கு எழுந்து அவ்வளவுதான் நினைக்கிற நேரம் உயிர் கொடுத்தாருல, என்னால நிக்க முடியுமான்னு நினைக்கிறேன்னு நிக்க வச்சார்ல பல மணி நேரங்கள், நிச்சயமா மறக்க முடியாது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு சவாலாக நம்மளை நிறுத்தினாரே, மறக்க முடியுமா? நிச்சயமா மறக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையாக்கிட்டா போதும், நம்மள தேவன் நிறைச்சிடுவாரு. நம்ம அந்த பாடலின் சில அடிய பாடலாமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளை உடைச்சி உருவாக்கி ஃபில் பண்ணி நிறைந்து வழிதோடுகிற அனுபவத்தோடு நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றும். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம்ல, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நம்ம நினைக்கலாம் எதையுமே சாதிக்கலையே அப்படி சொல்லி, நான் உடைக்கப்படுறது ஏன் நாமத்திர உடைக்கப்படுகிறேன் அப்படிலாம் நினைக்கலாம். ஏன்னா ஆண்டவருக்கு கையில நம்ம ஒரு களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கப்பட அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒருவேளை என் பார்வையில நான் நல்லவளா நினைக்கலாம், உங்க பார்வையில செம்மையா தான் நடக்கிறேன், இதை விட என்ன பெருசா நடக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்வையில் நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தானே. எஜமான் கையில உபயோகத்துக்குரிய பலனுள்ள பாத்திரமாய் மாறணும்னா அந்த அளவுக்கு உடைக்கப்படணும், வேறு பிரிக்கப்படணும், சுத்தம் பண்ணப்படணும், சுத்திகரிக்கப்படணும், தனிமைப்படுத்தப்படணும். கர்த்தர் தான்ங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வரணும், அக்செப்ட் பண்ணணும், ஏத்துக்கணும். எந்த உறவிலும் மேலான உறவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்கிறத ஏற்றுக்கொள்ளணும், நமக்குரியதை விட்டு கொடுக்கணும். அது மாதிரி நமக்கு ரொம்ப பிடிக்குமா பார்த்தீங்களா? இயேசு தனக்குரிய ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எனக்குரிய ஸ்தானத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கொஞ்சம் வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா அந்த வலியை தாங்கி வேதனையை தாங்கி ஆத்தும ரட்சிப்பு, இத்தனை கோடியான பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நான் உபத்திரவத்தை சகிக்கணும்னு இயேசு ஒப்பு கொடுத்தாரு. நம்ம ஏன் ஒப்பு கொடுக்க கூடாது? இந்த நாட்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம நம்மளை குறிச்சு பெருசா நினைச்சோம்னா பாருங்க, அங்க தேவன் விரும்புகிற தாழ்மை வராது, திவ்ய ஸ்பாவங்கள் வரவே வராது. நமக்கெல்லாம் ஒண்ணு தேவை, என் ஆண்டவருக்காக வாழ்ந்து முடிக்கணுங்கிற ஒரு ஏக்கம். இதுக்கு தடையா இருக்கிற பாவம், பாரம், பயம், வெக்கம் எல்லாம் என்ன விட்டு போகணும். சில பேர் ஆராதிக்கிறது கூட வெக்கமா படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி? ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போயிட்டா நம்ம மறந்து விடும்போது இதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டே இருக்கிறது இல்லை.
நம்மளா இருக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் தான் ஒரு பயம் வரும். ஆனால் தேவனோடு இணைந்து விட துடிக்கும் போது, தேவனோடு இணைந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனையின் அபிஷேகத்திற்குள்ளாக நாம் நடத்தப்படும் போது நம்ம எப்படி இருப்போம்னா அதில் ஒரு லிமிட்டே இருக்காது. ஆவியானவரின் ஆழங்களுக்குள்ளா போய் நம்ம என்ன செய்வோம்? தேவனால் நடத்தப்படுவோம், பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்படுவோம். ஆவியானவரால் ஜெப குறிப்புகள் அவர் கொடுக்க அந்த ஜெப குறிப்புகளுக்கு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் தான் உண்மையான தேவ ஊழியர்கள் சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. தேவன் அந்த இடத்துல இருக்கிற அந்த நாளின் காரியங்கள், அந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய தேவைகளை உணர்த்தும் போது அவர்கள் அந்த ஆவியானவரின் பாரங்கள் தாங்கி அவங்க உபதேசிக்க ஆரம்பிப்பாங்க, அப்போ போதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் மிகவும் பெரிய காரியமாய் இருக்கும். அதனால இன்னைக்கு லௌகீக துக்கம் என்ன செஞ்சிடும்? நம்மையே அழிச்சிடும். பாருங்க, லௌகீக துக்கம். என்னை மகனுடைய திருமண நேரத்தில் நான் தனியாக எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நாளில் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க. அப்போது என்னால் ரெஸ்ட் எடுக்கவே முடியல. ஊழியத்தையும் பார்க்கணும், ஜெபமும் பண்ணணும், எல்லா வேலைகள் ப்ரெஷர்ஸ் மத்தியில் ஒவ்வொரு காரியம் என் மகன் சொன்னதுபடி நேர்த்தியாய் செய்ய அங்கே இங்கே ஓடி திரியும் போது பார்த்தீங்கன்னா சில நாட்கள் தான் இருந்துச்சு திருமணத்துக்கு. அந்த நாளில் ஒரு நாள் காலையில் எழும்பும் போது பயங்கர ஸ்வெட்டிங், அப்படியே வேர்த்து வேர்த்து ஊத்துது ஏசி ரூம்லையே. என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்போ உடனே எங்களுடைய ஊழியத்தில் ஒரு பிரதர் அவங்க கார் வச்சுருந்தாங்க, அவங்க ஓட்டுவாங்க செல்ஃபா. அப்போ என்னை கூட்டிகிட்டு போய் டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தில், ஆனால் நீங்கள் ரிலாக்ஸ் ஆக வேண்டியது கட்டாயம் அவசியம் சொல்லிட்டு எனக்கு ஒரு 1 வீக்குக்கு தூங்குறதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. 2 நாள் தான் போட்டேன். அதே 4 நாள் எழும்ப முடியாத நிலைமை ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். அப்போ நானா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த மாத்திரை எனக்கு ஒத்துக்கல, ஆனால் நீர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, ரிலாக்ஸேஷன் கொடுங்க, நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு இல்லை, நான் தானே இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கேன் அப்படி நினைக்கும் போது ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அப்படி நீங்க கூட ஏதோ ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கீங்களா? என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட சில நேரம் அதிருகிற நேரம்லாம் இருக்கும். வாழ்க்கையில எல்லாம் தானே வரும். சில பேர் நம்மை திட்டும் போது, நமக்கு அருமையானவர்கள் நம்ம கிட்ட ஏதாவது வார்த்தைகள் சொல்லி புண்படுத்தும் போது தாங்கிக்கிற இருதயம் இருக்கா சில பேர்கிட்ட. அப்போ அதையெல்லாம் தாண்டி போகணும். இல்லை தாண்ட மாட்டேன், அந்த ஒரு வார்த்தையை தான் நினைச்சிட்டு இருப்பேன்னா அது நமக்கு சரீரத்துல அநேக வகை வியாதிகளை கொண்டு வந்து விடும். அதனால்தான் இந்த உபவாச நாள்ல நம்ம என்ன செய்யணும்? நம் பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்துல வச்சிடணும். ஆண்டவர் சொல்றார், நான் தூக்கி சுமப்பேன். பாரம் அழுத்தும் போது என்கிட்ட வந்துரு, ஏன் உலகத்துக்கு போற அப்படின்னு கேட்கிறார். அந்த பாடல் 4 வரி பாடலாமா? பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பராக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். அந்த பாட்டு நீங்க முழுசா பாடி பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த முதல் நாள்ல என்ன செய்ய போறோம்? பாரங்கள் எல்லாம் தேவன் கிட்ட வச்சிட போறோம். உலக துக்கம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அந்த உலக துக்கம் இருக்கும். தேவ பாத்துல காத்திருந்தா தானே இளைப்பாறுதல் கிடைக்கும். அவங்களுக்கு முடியாதபடி வேலை படிப்பு பல காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவர்களை ஜெபத்துல தாங்குவோம். அவர்களுக்கும் இந்த அனுபவம் அவளை கவர்ந்து கொண்டா. கார்ல போகும்போது வேத வசனம் தியானிக்கலாம், வேலை செய்யும் போது ஜெபிக்கலாம், பாடிக்கிட்டே நம்ம எல்லா காரியங்கள் செய்ய முடியும்.
உள்ளத்தின் ஆழத்துல துதித்து கொண்டே வேலைகளையோ பிசினஸ்களையோ செய்ய முடியும். அதெல்லாம் ஒரு புதிய அனுபவம். அந்த அனுபவம் வேணும். எனக்கு உலக கவலை வேண்டாண்டவரே, எனக்கு இனி ஆயுசு காலங்களை கொடுப்பீரே, ஆனா உங்க துக்கம் இல்லாத உங்க பாரம் என்னை ஆட்கொள்ளணும். அதுல நிறைஞ்சு நான் இந்த உலகத்துக்கு நான் போகணும், ஒரு காரியம் செய்யணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் தவிர ஆண்டவரே பாரம் எதுவும் அழுத்தாம என் அன்றாட தேவைகளை அருமையா சந்திச்சு என்னை ஆண்டவரே தூதர்களின் துணையோடு ஆண்டவரே நான் ஆண்டவரே என் வாழ்க்கையை கடக்க உதவி செய்யும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த முதல் நாளில தேவனுக்கு ஏற்ற துக்கத்தால் எங்களை நிறைத்து ஆண்டவரே லௌகீக துக்கங்களை மாற்றுவீராக. இன்னைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம், ஒரு பரிசுத்தத்துல குறைவுள்ளவளாய் இருக்கிறனே, விசுவாசத்துல குறைந்து போய் இருக்கிறனே, நான் செய்ய தவறிட்டனே சில காரியங்கள், இதெல்லாம் நாங்க உணர்ந்து உங்க பாதத்துல உபவாசித்து கண்ணீர் விட்டு கதறும் போது ஆண்டவரே இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் தகப்பனே. லௌகீக துக்கமோ நாளுக்கு நாள் எங்களை ஒரு தேய்பிரைய போல மாத்தி சிக்பெட்ல ஆக்கிறோம். ஆண்டவரே அது வேணாம்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணீரால் உன் பாதங்களை கழுவுறாங்களோ ஒரு துளி கண்ணீரை துருத்தில வைத்து பதில் கொடுங்கப்பா. ஆண்டவரே நீர் இரக்கம் செய்ய சபைகள் சுத்திகரிக்கப்பட, குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட, நாங்கள் செல்ஃபாக சுத்திகரிக்கப்பட இந்த நாட்களை ஒதுக்கி இருக்கிறோம்ப்பா. நீங்களே ஆண்டவரே ஜீவ பாதையிலே நடத்துங்க. உங்க பாதத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஆண்டவரே காத்திருக்குதல இனிமையாய் முடிய பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.